Hello viewers, இன்னைக்கு நம்ம class 12 chapter 1 applications of matrices and determinantsல இருக்கிற exercise number 1.1ல 11th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். first question என்னன்னு பார்க்கலாம். A equal to 1 tan x minus tan x 1 show that A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏ டிரான்ஸ்போஸ் என்னது 1, அதாவது இங்கே இருக்கிறத இப்படியும் இப்படி இருக்கிறத இப்படியும் எழுதணும். ஸோ 1 மைனஸ் டேன் எக்ஸு tan x 1 இது A டிரான்ஸ்போஸு. A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிக்கலாம். 1 கீழே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ 1 மைனஸ் டேன் எக்ஸு ப்ராக்கெட்டில் ஒரு மைனஸ் டேன் எக்ஸ். ஸோ இப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அட்ஜாயிண்ட் ஏ எழுதலாம். இந்த 1ம் இந்த 1ம் மாறினாலும் அப்படியே தான் இருக்கும். இது சைன் சேஞ்ச் ஆகும்போது இது மைனஸ் டேன் எக்ஸ்னும் இது ப்ளஸ் டேன் எக்ஸ்னும் மாறிடும். ஸோ இப்போது ஏ இன்வர்ஸ் நான் இங்கே எழுதுகிறேன். ஏ இன்வர்ஸை 1 by secant square x into 1 minus tan x 1. இது A இன்வர்ஸு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது A இன்வர்ஸ், இது A டிரான்ஸ்போஸ். அவங்க A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது A டிரான்ஸ்போஸா நான் இந்த A இன்வர்ஸ் இந்த 1 by secant square x எப்படி முன்னாடி எழுதிக்கிறேன். A டிரான்ஸ்போஸ் என்னது 1 மைனஸ் tan x 1. A இன்வர்ஸ்லேருந்து இது வந்து 1 மைனஸ் tan x, இது tan x 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 by secant square x. ஸோ இப்போ இது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணால் மைனஸ் tan எக்ஸு மைனஸ் tan எக்ஸு. நெக்ஸ்ட் இங்கே tan எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸு, இது மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 இப்படி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 1 by secant square x 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ், இது மைனஸ் 2 tan எக்ஸ்னு வரும், இது 2 tan எக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு இது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இப்போது இந்த டேனை வந்து நம்ம டேனை என்னன்னு சொல்லுவோம்? டேனை எப்படி சொல்லலாம்? tan எக்ஸை sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி நான் இங்கே எழுதிக்க போகிறேன். 1 by secant ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். இங்கே மைனஸ் 2 sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு, இங்கேயும் 2 sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கேயும் 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த 1 கூட நான் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 1 by secant ஸ்கொயர் எக்ஸ், இது நான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வருமா? இங்கேயும் இது அப்படியே தான் இருக்கும், இதுவும் அப்படியே தான் இருக்கும். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். நான் திருப்பியும்
நல்லா பெருசாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த 1 சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது தெரியுமா, இந்த காஸ் எக்ஸை எப்படி சொல்லுவாங்க, 1 சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது. அப்போ 1 சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே எடுத்து எழுத போகிறேன். 1/ல எழுதக்கூடாது, 1 மொத்தமாக சேர்த்தா தான் காஸ் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளையில் தான் எழுதணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதுக்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி கீழே 2 சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ்க்கு பக்கத்தில் காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் எழுதிக்கிறேன். இந்த பக்கமும் -2 sin x டிவைடட் பை காஸ் எக்ஸ்க்கு பக்கத்தில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதிக்கிறேன். இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பக்கத்தில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸும் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது மல்டிப்ளையில் இருக்குது, இது டிவைடில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, ஸோ அப்போ ஒரே ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் ஒரே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எடுத்து எழுதும்போது இங்கே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இது -2 sin x அப்புறம் காஸ் எக்ஸு, இங்கே 2 sin x அப்புறம் காஸ் எக்ஸு, இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இது நம்ம வந்து 11th படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா தான். இது என்ன ஃபார்முலா, இது காஸ் 2xோட ஃபார்முலா, இது sin 2xோட ஃபார்முலா. அதாவது 2 sin x cos x வந்து sin 2xோட ஃபார்முலா. முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ அப்போ மைனஸ் sin 2x. இது sin 2x, இது cos 2x. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். cos 2x மைனஸ் sin 2x sin 2x cos 2x அப்படிங்கிற வேல்யூவை மேட்ரிக்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.